free call. A collection of happy memories is a good life ன்னு சொல்லுவாங்க. கண்ணம்மா 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 நீ வாழ்வுல வந்ததொரு கண்ணம்மா நீ. ஒரு வாழ்க்கைதான், ஒரு தடவை தான், அதை வாழ்ந்து பார்த்துக்கணும்டா காளி. Never ever underestimate me. கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது படம். பட் 10 தலை மாதிரி இல்லை. அந்த 10 தலை மூன்று முகம் மாதிரி இருக்கும்னு பார்த்தாலும் அதுவும் இல்லை. ரெட்டை தலைன்றது அவர் ஒருத்தரே தான் டபுள் ஆக்ஷனில் கொடுத்துருக்குறாரு. கிறிஸ்மஸ்க்கு பார்க்க வேண்டிய படம் மாதிரி தான் இருக்குது. இல்லை நம்ம தேட்டர் தாண்டியே வருமானு தெரியல, ஆனால் பட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் இருக்காங்க. சாம் சிஎஸ் தான் படம் ஃபுல்லாக நிற்கிறா. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லா விஷயமும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் நல்லா இந்த பெரிய இன்னும் டாப்பில் பண்ணால் நிறைய செலவு பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா இருக்கும். இன்னும் காஸ்ட் அண்ட் க்ரூலாம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோல் அவர் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நிறைய வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் விஜய் சாருக்கு முன்னாடியே வந்தவர் அருண் விஜய். இன்னும் தேட்டரில் அவர் இருக்கிறாரு அப்படின்றனால இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும். இந்த மாதிரி தனியாக ரோல் எடுத்து பண்ணணும். ஒண்ணுங்களே நம்ப கூடாது, படமே அதுதான் பக்கவா இருக்கு. இது ஒரு போரிங் எதுவுமே கிடையாது. படத்துல மியூசிக் டைரக்டர் போட்டு விளாசிருக்கா போல. படம் ஒரு இடத்துல கூட அன்ட்டுன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அவங்கதான் கதையா இருக்கு. அவங்களோட பேராசைதான் படமே. ஒரு பெண்ணோட பேராசைக்கு முன்னாடி தான் படம் இருக்குன்றதை காட்டிருக்கு. ஜனவரி 9 தளபதி வெயிட்டிங் நல்லா இருக்கு. அருண் விஜயனுடைய பெஸ்டா இருக்கு. இயக்குனர் கிருஷ்ணன் திரு நம்ம தம்பி அவன் எக்ஸ்ட்ரானரியா பண்ணா படம் விஷுவலாவும் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப ஸ்டாண்டர்டா ஒரு நம்ம ஆங்கில படம்ன்றல இந்த தமிழ் படம் தான் இனி ஆங்கில படம் அப்படி இருக்கு படம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இல்ல அருண் சூப்பரா நடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதான் எல்லா கிராஃப்ட்டுமே சூப்பரா இருக்கு. ஓப்பனிங் சீனே சூப்பர். எல்லாருக்கும் முதல்ல மேரி கிறிஸ்மஸ். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். கிளைமேக்ஸ் பாருங்கள், அதுக்கான ஒரு விஷயம், ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ என்கேஜிங்காக இருக்குது, ஆடியன்ஸை க்ளூ பண்ணி வச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ தேங்க்யூமா, தேங்க்யூமா, நன்றி. நல்லா இருக்கு ப்ரோ, படம் செம்மையாக இருக்கு. லவ் சீன் சூப்பராக இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க பெரியவங்களான வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் லவ் செம்மையாக இருக்குது. அருண் விஜயனை ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் தான் இந்த படமே. ஒரு மிஷன் ஒரு படம் வந்ததுல அந்த படம் மாதிரி இருக்குது. சாம் ஜிஎஸ் எல்லாருக்கும் மியூசிக். ஹீரோயினுக்கு ஒரு பிஜிஎம், ஜான் விஜய்க்கு பிஜிஎம், அருண் விஜய் சார் பிஜிஎம், வர எல்லாருக்கும் பிஜிஎம் நான் எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காரு. படம் லாக்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்படி இருக்குன்னா ஒரு அஜித் சாரோட பில்லாட்டு எப்படி போவோம், ஸ்கிரீன் பிளே ஒரு கேங்ஸ்டர் கதை மாதிரி, அப்படி அந்த மாதிரி படம் மூவ் ஆகுது. திடீர்னு இன்டர்மிஷன் சீன்லாம் வரும்போது செம்ம ட்விஸ்ட் படம். படம் எப்படி இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். படம் ஒர்த்து ப்ரோ. நம்ம எப்படின்னா நான் ட்ரைலர் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, என்னடா இது ஆல்ரெடி இந்த மிஷன் மாஃபியா இந்த மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். உள்ள பார்த்தா படம் வேற மாதிரி இருக்கு, நல்லா இருந்தது. அதாவது வீட்டுல இருக்கிற மொத்த தலையும் சேர்த்து ரெட்டை தலை படத்துக்கு அவங்க குடும்பமே வந்திருந்தாங்க. அருண் விஜய்க்கு கண்டிப்பா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பார், தினமும் என்னையும் ரட்சிப்பார், இந்த ரெட்டத்தலை படத்தையும் ரட்சிப்பாரு. அப்படி படத்துல கதை இலாக்கால சுப்பிரமணிய சிவா திருடா திருடி எடுத்தார் இல்லையா, அவர் கதை இலாக்கால இறங்கி ரெட்ட தலையை எப்படி மொத்த தலையா காட்டி வச்சிருக்கிறாரு. சாம் சிஎஸ் மியூசிக் அருமை அருமை. 6 ஃபைட் தரம ஃபைட்டுக்குனே அவார்டு வாங்குவார் போல அருண் விஜய். அப்படி சூப்பரா படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அதுவுமா எல்லா மதத்துக்குமே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க.
இன்னைக்கு இந்த ரெட்டத்தலை நல்வாழ்த்துக்கள். நல்லா வரும், சூப்பரா வரும். டான்ஸ் பாட்டு எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, டக்குன்னு பாடுறாப்புல வந்து நான் வேற யாரோ பாட்டு நினைச்சேன், பார்த்தா தனுஷ் பாடுங்க, சந்தோஷமாயி போச்சு. அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு பாட்டு அவரே பாடிடுறாரு. படம் வந்து ஒரு நியூ அட்டெம்ப்ட். திருக்குமரன் சார் கிட்ட இருந்தும் அருண் விஜய் சார் கிட்ட இருந்தும் எல்லாரும் என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு ஆக்ஷன். அவரு தான் ரொம்ப ஹீரோ மாதிரி பண்ணிருக்காரு. படத்தை சூப்பரா இருக்கு, நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸா இருக்கட்டும், அவருக்கு அந்த ரெட்டன்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டத்தல தீம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இல்ல. இது வந்து ஒரு நீட்டா இருந்தது. இது வந்து கொஞ்சம் நீட்டா வந்து ஒரு ஸ்லோ பர்னிங்கா சில சீக்வன்ஸ் வரைக்கும் இருக்கும். அது கூட உங்களுக்கு நீட்டா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு லேக் தெரியாத அளவுக்கு தான். நல்ல ஒரு ரொமான்டிக் சாங். ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும். அருண் விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு விருந்துங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. கடமை தாண்டி இது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. மல்டி கேரக்டர்ஸ் நல்லா ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கமர்ஷியலா நல்லா இருக்கும் படம், சூப்பரா. பாட்டு வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அந்த லவ் சாங் வெல்த் இருக்காரு ப்ரோ, ரொம்ப சூப்பரா, ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. சீனுக்கு அப்புறம் கதையே மாறுது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் பேக்கா நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. கொரியா நல்லா ஃபைட், கொரியா நல்லா பண்ணிருக்காங்க. டான்ஸுமே அந்த தனுஷ் சார் சாங் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து வேற லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ படம். இந்த படத்துல கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப ரெண்டு கேரக்டருமே ஒரு ஸ்டேபிளான கேரக்டர் தான். ஸோ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா ரெண்டு கேரக்டருமே சூப்பரா. ஹீரோயின் அவங்கள வச்சுதான் ப்ரோ கதையே. எல்லாருக்கும் பணம் அவசியம் அப்படிங்கிற ஒரு இது. அதை தாண்டி வந்து பணத்தை தாண்டி வந்து ஃபேமிலி, காதல், லவ் எல்லாமே அது எல்லாம் பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு போயிட்டு இருக்க கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெட்டத்தலை ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆஸ் யூ கேன் சி ரொம்ப சந்தோஷமான ஃபீல் இருக்கு. அண்ட் ஹோப்பிங் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் இந்த படம் ஃபிலிம். அண்ட் மெரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பாருங்க, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நம்மளோட ஓன் ஃபிலிம்ல கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கா, ஆனா வெரி ஹாப்பி. சரி, தேங்க்யூ. படம் வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. ஐயோ, ஒரு சாங் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுதான் ரிலீஸ் பண்ணாங்க. தனுஷ் சார் அது எப்படி சொல்றது, லாஸ்ட் டைம்ல பிளான் பண்ணி மலேசியா போய் எடுத்தாங்க. ஸோ நான் இதுல ஒரே ஒரு போலீஸ் கேரக்டர், ஒரே ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவேன். ஸோ என்னோட பொண்ணு அவ வந்து ஹீரோயினோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணியிருக்கா. ஸோ சூப்பரா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய். மெசேஜ் வந்து படத்துக்கு வந்து லவ் முக்கியம், ஹீரோயினுக்கு வந்து பணம் முக்கியம். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. அது நீங்க பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு சார். ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல் அருண் விஜய் சார் வந்து அழகா இன்புட் பண்ணியிருக்காரு ரோல். ஏன்னா வந்து அவர் இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷனாக இவ்வளோ அக்ரெசிவாக நடிக்க முடியுமா? அவருக்கு நிறைய வந்து ஆக்ஷன் பண்ணும் போதெல்லாம் நிறைய இன்ஜுரி ஆச்சு. அதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கூட எடுத்துக்காமல் அவர் இந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணியிருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அவரோட ரோல் பார்க்கறதுக்கு. பெஸ்ட்டுன்றது கான்செப்ட் தான். லாஸ்ட் எண்டிங் ட்விஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்கும்போது நம்மளுக்கே ஓகே, ஓவரால் நமக்கு இவ்வளோ கொடுத்து காசு கொடுத்து போய் பார்த்ததுக்கு ஓகேடா, செம்ம மூவிடா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் இதில் சைல்ட்ஹுட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஆந்தரி ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் நடிக்கும் போது யோசித்தேன், ஓகே நம்ம பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோல்னு நினச்சேன். அதுலேயும் பணம்னு சொல்லும்போது இப்போ தான் தெரியுது நம்ம கடைசியில் வில்லியாக தெரிஞ்சுட்டோமேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஓவரால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இதுவும் எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கும் என்னை வந்து இப்படி ஒரு செக்ஷனாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. செம்மையாக அவர் என்னை வச்சு பண்ணும்போதே திரு சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துறாரு. டென்ஷன் ஆவாங்க நிறைய டேரக்டர் வந்து எப்படின்னா, ஐயோ இதுதான் பண்ணணும், என்ன நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து இதுதான்டா கேரக்டர், இதுதான் நீ பண்ணணும், இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்ற வந்து டீசெண்டாக சொல்லியிருந்து நானும் அழகாக அதை இன்புட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு ஓவரால் வந்து நான் நடித்தது இன்னும் பெட்டராக நடிச்சிக்கலான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னோட இன்னும் பாதி சீக்வன்ஸ்லாம் மூவியில் வரல. ஆனால் வந்து காட்டின வரைக்கும் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. ஓகே, கதை என்னமோ அதை காட்டியிருக்காங்க. இடையில போட்டால் லேக் ஆகும், கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு எது அமையும் ஆப்டாகுதுன்னு பார்க்கணும். எந்த கேரக்டராக இருந்தாலும் நம்மளுக்கு சூட்டபிள் ஆகணும்ல. ஆகிற கேரக்டர் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு மாதிரி போல்டாக இருக்கணும். நான் போல்டு கிடையாது. இந்த கேரக்டர்லேயும் போல்டாக தான் காட்டியிருந்தாங்க. நான் என் கேரக்டர் இல்லாமல் என் கேரக்டரில் யார் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் என் கேரக்டர் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணால் கேஷுவல் தானே. அவருக்கு பொண்ணாவோ இல்லை நான் கொஞ்சம் பெருசால கூட ஒரு பேரா நடிக்கிறது கூட ஓகே தான். அதில் என்ன இருக்குது, அவரும் வந்து நல்ல ஒரு ஆக்டர். நானும் இன்னும் கொஞ்சம் பெருசானா மேபி பார்க்கலாம் சினிமாவில். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எனக்கு இது அமைஞ்சு. காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர். அருண் விஜய் அருண் விஜய் ரெட்டத்தலை. ஒத்த தலைக்கு தேட்டர் பயங்கர வைபாக இருக்கும். ரெட்டை தலையாக வந்திருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு. ரெண்டு கெட்டப்லையுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்காரு. ஹீரோயின் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கர ஹேண்ட்ஸம், அதனால் அவங்களோட கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து தெறிக்க விட்டுருக்காரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம்.
படம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ரெண்டு அருண் விஜயுமே பெரிய டான் தான். ஏன்னா இந்த அருண் விஜய் டான்ன்றது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சு. இன்னொரு அருண் விஜய் பெரிய டான்ன்றது வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் தான் தெரியுது. அதே மாதிரி தனுஷ் பாடின பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அருண் விஜய் அண்ணனுக்காக பாடி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த பாட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டீசெண்டாக இருக்குது. ஒரு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வல்கராலாம் எதுவுமே சீன்ஸ்லாம் இல்லை. ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஒரு கமர்ஷியல் படம் தான். சூப்பராக இருக்குது படம்.